இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் 7th சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus dot 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 எவ்வளோன்னு கொடுக்கல. அதுக்கு 2 சப்டிவிஷனாக அதை கொடுத்துருக்காங்க. n டேர்ம்ஸ் வரையும் கண்டுபிடிங்க, 8 டேர்ம்ஸ் வரையும் கண்டுபிடிங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் n டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே 8 எண்ணுக்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக செகண்ட் சப்டிவிஷன் செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் கரெக்டாக செய்யணும், ஓகேவா? அது செஞ்சாச்சுன்னா செகண்ட் சப்டிவிஷன் வெரி ஈஸி. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். இந்த கொஷினை எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2 cube அதுக்கடுத்து ப்ளஸில் இருக்கக்கூடியதை 4 cube ப்ளஸ் 6 cube நான் சேர்த்து எழுதுகிறேன். அதாவது ஈவன் நம்பரெல்லாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறேன்னு சொல்லலாம், ஓகேவா? 6 cube ப்ளஸ் டாட் 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 எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அடுத்து நான் மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே என்ன எழுதுகிறோம்னா 1 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் 5 cube ப்ளஸ் டாட் 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 எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த n டேர்ம்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அல்லது நம்ம என்ன போட்டுக்கலாம்னா இங்கே n க்யூப்னு கூட போட்டுக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. பட் எவ்வளோ என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ இது வந்து என்னென்னா இது ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸில் இருக்குது, இது ஃபுல்லாக ஆன் நம்பர் வேல்யூவாக இருக்குது. இது ஆனால் எல்லாமே பவர் க்யூப் தான். ஸோ சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸோட க்யூப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா சம் ஆஃப் 2n க்யூப். அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டு இங்கே என்ன அப்படின்னா சம் ஆஃப் இது வந்து ஆன் நம்பர் இல்லையா, அப்போ 2n மைனஸ் 1. ஏன்னா 2n அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஆன் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆடோட க்யூபை இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இங்கே இது ஏ, இது பி. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப், ஏ க்யூப், அதாவது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏங்கிறது 2n, பிங்கிறது 2n மைனஸ் 1, சரியா? ஸோ 2n க்யூப் மைனஸ் 2n மைனஸ் 1 த ஹோல் க்யூப். ஸோ ஃபஸ்ட்டு 2n, பி வந்து 2n மைனஸ் 1ங்கிறதுனால மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2n ப்ளஸ் 1ன்னு மாறிடும். அதுக்கடுத்தது 2n த ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 ப்ளஸ் 2n மைனஸ் 1 த ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இதில் 2n கேன்சல் ஆகி இங்கே 1 மட்டும் தான் இருக்கும், விட்டுறலாம். இப்போ இந்த போர்ஷனே முடிஞ்சிச்சு. இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 2 ஸ்கொயர் n ஸ்கொயருங்கும் போது 4n ஸ்கொயர், ஓகேவா? அடுத்து இந்த 2n கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2n, 2n இன்ட்டு 2n 4n ஸ்கொயர், 2n இன்ட்டு 1 மைனஸ் 2n. இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 2n த ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b, ஸோ மைனஸ் 4n ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1, ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு 4n ஸ்கொயர், 4n ஸ்கொயர், இங்கே ஒரு 4, அப்போது 4 4 8 ப்ளஸ் 12n ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 2n, இங்கே மைனஸ் 4n. அப்போ இங்கே என்ன வருது, மைனஸ் 6n வருது, ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. வெளியில் 1 தான் இருக்குது. ஸோ 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கும்போது மைனஸ் 4n ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருக்கா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு சம் ஆஃப் எடுக்கணும். ஸோ சம் ஆஃப் அப்படிங்கும்போது டேக் சம் ஆஃப் 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1. அதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள், தனித்தனியாக எழுதுகிறோம். சம் ஆஃப் நம்பரை 12ங்கிறது வேண்டாம், n ஸ்கொயருக்கு தான் சம். அதே மாதிரி இங்கே மைனஸ் 6 சம் ஆஃப் n ப்ளஸ் சம் ஆஃப் 1. சம் ஆஃப் 1 மீன்ஸ் n டைம்ஸ் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 by 6 minus 6 into n into
n plus 1 by 2 plus n. ஏன்னா n டைம்ஸ் 1 இருக்குது இந்த இடத்துல, கரெக்டாக இந்த எண்ணுங்கிறத போடணும். 1 வந்து சம் ஆஃப் 1 அப்படிங்கிறது n டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 166 2 0 12. ஸோ 2 இன்ட்டு n இன்ட்டு n plus 1 இன்ட்டு 2n plus 1. இங்கே 1 2 is 2 3 2s are 6. ஸோ 3 இன்ட்டு n இன்ட்டு n plus 1 plus n. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2n இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2n ஸ்கொயர்டு ப்ளஸ் n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 மைனஸ் 3n ஸ்கொயர்டு ப்ளஸ் 3n ப்ளஸ் n. ஸோ இப்போ இதில் வந்து n ஸ்கொயர்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். 2n வந்து இந்த 2 இது ரெண்டே தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. அங்கே இதை கொண்டு இந்த 2nனாலே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2 is 4 n into n squared means n cube plus 2n squared plus 2 2 is 4n squared plus 2n minus 3n squared plus 3n plus n. ஸோ 4n cube இருக்குது. இனி ஸ்கொயரில் உள்ளதை பாருங்கள். 4 + 2 6 6 minus 3 3 ஆயிரும். இப்போ 3n ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2n, இங்கே ஒரு இங்கே ஒரு 1, இங்கே ஒரு n இல்லையா. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்குமே சேரும் இல்லையா. ஸோ மைனஸ் 3n ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் 3n வரும். ஸோ இங்கே ஒரு 2n ப்ளஸ் 1 3n மைனஸ் 3n கேன்சல் ஆயிரும். ஸோ 2n ப்ளஸ் 1 3n மைனஸ் 3n. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார் n டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுதான் கிடச்சிருக்கு. ஆன்சர் இதுதான். ஸோ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் 8 டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ n = 8. ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம வந்து 8 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். 8 8 64, 512, ஸோ ரெண்டே ஆட் பண்ணலாம். 2048ஐயும் 192ஐயும். ஸோ 2240 வரும். இது செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஸோ n டேர்ம்ஸுக்கும் போது இந்த வேல்யூ, 8 டேர்ம்ஸுக்கும் போது இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.